வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய ஒரு அன்சால்வ்டு கேஸ் பற்றி போட்டிருப்போம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு அன்சால்வ்டு கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது 4-5 வீடியோ போட்டவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னீங்க. அதை தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் கேஸ். ஒன்றும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் 25 வருஷம் மேலே ஆனாலும் இன்னும் கூட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கல. இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கேஸாகவே இருக்குது. இந்த கேஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய டிடெக்டிவ் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா, அப்படி இல்லை சால்வ் பண்ண முடியலையா அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கேஸ் பற்றி சொல்கிறேன். இந்த கேஸில் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா மைனிட்டாக கவனிங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ கேஸ்குள்ளே போகலாம். இது என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேஸ்னாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொலை கேஸோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் ஏதாச்சும் சொல்லுவேன். அது உங்களுக்கு கேட்காம ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஒரு 13 வயசு பையன் காணாமல் போன கேஸு தான் இது. இவங்க 13 வயசு காணாமல் போனான் பார்த்தீங்களா. அந்த பையத்தோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, ஒரு அக்கா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அப்புறமா மாமா, அவங்களுக்கு அப்பா அந்த குடும்பத்தில். இப்படி 4 பேர். 5ஆவதாக இந்த பையன், 13 வயசு பையன். இந்த 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் 13 வயசு இருக்கும்போது, இந்த காணாமல் போன பையன் 13 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கல்யாணம் ஆகுது. அந்த 13 வயசு பையன் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பார்கேவ். அது பேர் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். நிக்கோலஸ் பார்கேவ். அந்த பையன் 13 வயசு ஆகுது. அப்போ தான் அவங்க கல்யாணம் ஆகுது. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சோடனே அவங்க மாப்பிள்ளை ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பேராக ஆகிட்டாங்க அவங்க வீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையனாக கேட்டிங்கன்னா நல்ல பையனாக கிடையாது. இந்த பையன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிறது, எல்லாரையும் போட்டு அடிக்கிறது. ஒரு 13 வயசில் பார்த்தீங்கன்னா கத்தி கையில் எடுத்துகிட்டு போய் கடைக்குள்ளெல்லாம் பூந்து தலால்லேருந்து பணம் எடு அப்படின்ற மிரட்டுறது. ஒரு 13 வயசு பையன் தான், ஆனால் இந்த காரியங்கள்லாம் செய்கிறான். ஸ்கூலில் போனால் எல்லா லஞ்ச் பாக்ஸ் எடுத்து திருடி சாப்பிட்றது, எதிர்த்து பேசணும் அவங்களை அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறது, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கான். மிஸ்ஸு எதாவது எதிர்த்து கேட்டாங்கன்னா மிஸ்ஸையும் நான் அவனை அடிச்சிடுவேன், தேவையில்லாமல் பேசாத அப்படின்ற மாதிரி பேசுறது. அவங்க அம்மாவே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டி செம்மையாக அடித்து போலீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, போலீஸே அவங்க சண்டையை தடுக்கிற அளவுக்கு, எந்த அளவுக்கு அவன் சண்டை போட்டிருப்பான்னு பாருங்கள். போலீஸே தடுக்கிற அளவுக்கு சண்டை போட்டிருக்கான் அவன். அப்படி சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்கிறாங்க அவங்க போலீஸ். இப்படி இருக்கிற பையன் தான் காணாமல் போகிறான். இந்த பையனை போலீஸ் சொல்கிறாங்க, இவனை சிறு பள்ளியில் சேர்த்துருவோம். இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கான். நிறைய சின்ன பிரச்சனை பண்ணாலும் இது எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஒரு மேலே இருக்குது. சீர்திருத்த பள்ளியில் நாங்கள் சேர்த்துருவோம், இவனை இப்படியே விட்டு அவன் பெரிய ரவுடி ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அப்போ கோர்ட்லேயும் கேஸ் போகுது. கோர்ட்டில் இந்த ஒரு சின்ன பையன் கோர்ட்டில் கேஸ் போகுது 13 வயசில். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட திருப்பி சண்டை போட்டுட்ருக்கான், திருப்பி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா இவன் வீட்டை விட்டு எப்படியாச்சும் வெளில போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு $5 கொடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுறாங்க, போய் விளையாடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்க ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான். நிக்கோலஸ் பார்கேவ் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்கும்போது ராத்திரி ஆகிடுது. ராத்திரி இருட்டினோடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. கிரவுண்டு கொஞ்சம் தூரம் இருக்குது, அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நைட் ஷிஃப்ட் போவாங்க. நைட் ஷிஃப்ட்டு போகும்போது காலையில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ராத்திரி ஷிஃப்ட்டுக்கு கிளம்பணும், அதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாயங்காலம் ரொம்ப நைட்லாம் சாயங்காலம் டைம் அது மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடறான். எப்படி காணாமல் போகிற லாஸ்ட்டு காணாமல் போகிறது மாதிரி ஒரு கால் பண்ணுறான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கால் பண்ணுறான். யார் கால் பண்ணா, அவங்க அம்மா கால் பண்ணால். அவங்க அம்மா நைட் ஷிஃப்ட் தானே போவாங்க, அதனால் பகலில் தூங்குவாங்கள்ல, சாயங்காலம் வரைக்கும் தூங்குறதுனால அவங்க ஃபோன் எடுக்காததுனால அவங்க அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது மாமா என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, வீட்டில் எதுவுமே ட்ராப் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா உன்னெல்லாம் பிக்கப் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதை நடந்து வீட்டுக்கு போடா அப்படின்னு அவங்க மாமா திட்டிடுறாரு. நீ ஏன் நடந்து வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவன் ஃபோன் வச்சுறான். இதான் அவன் அந்த காணாமல் போன பையன் பேசின கடைசி ஃபோன் இந்த ஃபோன் தான். மறுநாள் பார்த்தீங்கன்னா அவன் வருவான் வெயிட் பண்ணி பார்க்குறான். அன்றைக்கே வெயிட் பண்ணி பார்த்தாலும் அவன் வரல. மறுநாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் பையன் அதாவது திரும்பி வரல அப்படின்ற. போலீஸில் அவங்க அப்பா அவங்க அக்கா, அதாவது அவங்க மாமாவும் அவங்க அம்மாவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வாரங்கள் மாதங்களாவது அந்த பையன் ஒன்றும் திரும்பி வரல. திரும்பி வராமல் அப்படியே ரொம்ப ரொம்ப எம்ஆர்பி, அதாவது நியூஸ்லாம் எம்ஆர்பி ரேட் ஏறுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, திருப்பி போட்டு காட்டுறாங்க. அவங்க அம்மா கதறதை போட்டு காட்டுறாங்க. இந்த பையன் ஒரு 13 வயசு பையன் காணாமல் போயிட்டான் அப்படின்றது எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு காட்டுறாங்க. ஒரு 2 மாதம் மேலே ஆனோடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு லா இருக்குது. அதாவது 2-3 மாதம் மேலே ஏதாச்சும் காணாமல் போனாங்க கிடைக்கலன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு லா இருக்குது.
அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த பையனும் வந்து இந்த கேஸை மூடுறாங்க, காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்கு அவன் ஏன் அவ்வளோ சீரியஸாக அவங்க தெரிலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து அடுத்த நாள் ஹியரிங் இருக்குல்ல கோர்ட்டில், அதனால் வந்து பக்கத்து ஊருக்கு எதாவது போயிருப்பான். அந்த $5 வச்சுட்டு பக்கத்து ஊருக்கு எதுக்காக போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க இவ்வளோ நாளாக ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அங்கே போய்ட்டு எங்கே பொழைச்சிட்டு திரும்பி வந்துடுவான் கொஞ்ச நாள் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்து ஊர்லேயும் அவன் இல்லை. ஒரு $5 வச்சுட்டு ரொம்ப தூரம் போக முடியாதுல்ல, அடுத்த ஸ்டேட்டுக்காக போக முடியும், அது பக்கத்து ஊருக்கு அது மாதிரி தானே போக முடியும். அது மாதிரி எல்லா பக்கத்து ஊர்லேயும் தேடி பார்க்குறாங்க, எந்த பக்கத்து ஊர்லேயுமே இப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்டினென்ட்டில் ஸ்பெயின்லேருந்து ஒரு கால் வருது, உங்கள் பையனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் சரி, அவங்க அக்காவுக்கும் சரி, அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட், அப்புறமா அவங்க மாமாவும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு கேரக்டர், அதாவது இவங்க பையனா அப்படின்றது வந்து செக் பண்ணணும்ல, செக் பண்ணாமல் எவனும் எத்தனை வந்து வீட்டில் இருக்க முடியாதுல்ல. அதனால அவங்க அக்காவை அனுப்புகிறாங்க ஸ்பெயினுக்கு. ஏரோப்ளைனில் அவங்க அக்கா அனுப்புகிறாங்க, நீ போய் பார்த்துட்டு அவன் நம்ம பையனை செக் பண்ணி கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. அவங்க அக்காவும் ஸ்பெயினுக்கு கிளம்புறாங்க. ஸ்பெயினுக்கு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு செக் பண்ணுறாங்க. அவங்க அக்கா வந்து நீ மாறவே இல்லை, நீ அப்படியே தான் இருக்க அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க. அப்புறமா அந்த பையன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க அம்மாவை நல்லா செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், அதாவது அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட், அவங்க மாமாவை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஹேர் கலர் எப்படி சேஞ்ச் ஆச்சு, இவனோட கண்ணு கலர் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் தொலைஞ்சு போன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோன் பூத்தில் என் மாமா கால் பண்ணிட்டு வச்சுட்டேன், கடைசியாக நான் மாமாவுக்கு தான் கால் பண்ணேன் சொல்கிறான். மாமாவுக்கும் அது தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஃபோன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கப்போ ஒரு கடத்தல் கும்பல் என்ன கடத்திட்டாங்க. அவன் வந்து சைல்டு செக்ஸ் அரெஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது சின்ன பசங்களை கடத்தி பலான தொழிலுக்குள்ளே தள்ளுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கடத்திட்டு போயிட்டு என்னோடய ஹேர் கலரு, என்னோடய கண் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல்லாம் ஆட்ஸ் பண்ணி இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து என்னோடய ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர். இருந்தாலும் வந்து கண்ணு கலர் கூட சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாகவே போகுது. இவன் என்ன உண்மை தான் சொல்கிறானா, தொலைஞ்சு போன பையன் தான் இவனா, அப்படியே தொலைஞ்சு போன பையன் செத்துட்டானா, இல்லை தொலைஞ்சு போன பையனுக்கும் இவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா, இல்லை அவன் தான் இவனா, இல்லை வேறையா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசில் இருக்கு. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அவங்க குடும்பத்தோட இருக்க சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க மாமா வண்டி ஒரு சந்தேகம் வைக்கிறாரு, அவன் தானா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து அவர் ஒரு சந்தேகம் வைக்கிறாரு. இவன் காணாமல் போனப்போ பார்த்தீங்கன்னா, இவன் காணாமல் போனாங்க சில மாதங்கள். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு டிடெக்டிவ் வந்து வச்சுருந்தாங்க, சார்ல்ஸ் அப்படின்ற ஒரு பேரோட ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேடி பார்த்து அவங்க கண்டுபிடிக்கல, அது விட்டாங்க. ஆனால் அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் வந்து இன்னும் கேஸ் விட்டு வெளில போகல, அவர் அப்படியே தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் திரும்பி வந்துட்டான்ல, எல்லா நியூஸ்லேயும் போட்டு திருப்பி போட்டு ஒரு சந்தோஷமான ஃபினிஷிங் கொடுக்குறாங்க இந்த கேஸுக்கு. ஆனால் இப்போ தான் உண்மையான கேஸ் ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு டிவிலேருந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க. இன்டர்வியூ எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையனை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் போனால் என்ன ஆச்சு வாழ்க்கையில் அப்படின்றது வந்து இன்டர்வியூ ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக மாறிட்டான். இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் இன்டர்வியூ எடுக்க வராங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்து சொல்லிகிட்டே இருக்கான், இது மாதிரி கண்ணு கலர் இது மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க, ஹேர் கலர் இப்படி சேஞ்ச் பண்ணாங்க, என்னை இப்படி கடத்திட்டு போனாங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் வந்து சந்தேகத்தோடு அங்கே வராரு. அந்த பையனை பார்த்து வாழ்த்து தான் வராரு. ஆனால் வந்து அங்கே வந்தோடனே அவருக்கு மிகப்பெரிய சந்தேகம், அவர் காதை பார்க்குறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோம், ஹியூமன் ஃபேக்ட்ஸில் நம்ம என்ன தான் வளர்ந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை கால் என்ன ஒரு சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி சேஞ்ச் வந்து காதில் ஆகாது. காது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சின்ன வயசில் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கை ரேகை மாறாதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கை ரேகலை, அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காது ஷேப் இருக்கும். அந்த ஷேப் வந்து இந்த பையனுக்கு முழுக்க மாறி இருக்குது அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு. இவன் அந்த பையனே இல்லை அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார், முன்வைக்கிறார் அந்த விஷயத்தை. நீங்கள் கேட்கலாம், இது வந்து என்னடா நிறைய டிஎன்ஏ டெஸ்ட்டுலாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி தானே டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணாமலே அவங்க கூட்டின்னு வந்தாங்க கேட்டேன். செக் பண்ணால் தான் கூட்டின்னு வந்தாங்க. ஏன் தெரியுமா, இந்த முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்க, இந்த முக்கியமான சந்தேகப்படுறவங்களே சந்தேகப்படல, அவங்க அம்மா அவங்க குடும்பம் தான் சந்தேகப்படணும். அவங்க குடும்பமே சந்தேகப்படாமல் ஒத்துக்கிறாங்க எங்கள் பையன் தான். அப்போ எதுக்கு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணல. ஆனால் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா FBI வரைக்கும் போயிட்டு, அமெரிக்காவில் FBIயில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லீகலில் இது பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. இது ரொம்ப பெரிய பிரச்சனையான உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இவனை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவனும் உடனே ஒத்துக்கிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்குறான். ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கதறாங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. உங்களுக்கே தெரியும்,
என்னை வந்து நீங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, நான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டேன், அப்படி என்னை ரொம்ப நீ சித்திரவதை பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கத்துறாங்க. அந்த டிடெக்டிவ் வந்து ஒரு ஷாக் ஆகுது. ஏன் உங்கள் அம்மா வந்து ஊருக்கே சந்தேகம், ஆனால் அவங்க அம்மா வந்து ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் கிரியேட் ஆகுது. அதாவது ஒரு டிடெக்டிவாக அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க அம்மா ஏன் அப்படி பண்ணுறாங்க, நிறைய விஷயம் அவர் மனசில் போய்ட்டுருக்கு. கடைசியில் அவங்க அம்மா ஒரு வழியாக கொடுக்க வச்சுறாங்க. நிறைய பிரச்சனை போய்ட்டுருக்குல்ல, இவன் யாருன்னே தெரியாமல் எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து மேட்ச் ஆகலை. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு வந்து பல நாடுகள் தேடப்பட்டிருக்க ஒரு குற்றவாளி. 13 வயசில் காணாமல் போன பையன் வந்து 16 வயசு தான் இப்போ வந்துருக்கணும், ஆனால் அவனுக்கு வந்து 21 வயசு அவனுக்கு. ஆனால் அவன் சின்ன பையனாக தெரியறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. 21 வயசு பையன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஸ்பெயினில் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறையோட ஐடென்டிட்டி திருடி, அதாவது பச்சோந்தின்றாங்க. இவனுக்கு இன்னொரு பேர் வந்து பச்சோந்தி. என்ன பண்ணுறான்னா, நிறைய பேர் ஐடென்டிட்டி திருடி நான் தான் அவன் சொல்லிவிட்டு அவங்க சொத்துகள் வாங்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பணம் திருடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கானா. இது வரைக்கும் அவன் மேலே இந்த 21 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேலே 500 கேஸுகள் இருக்குது. இது மாதிரி ஏமாத்துறான். 500 பேரை ஏமாற்றிருக்காங்க. இவங்க வந்து அந்த 500ல் இவங்க ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஏமாந்துருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, அவங்க வந்து இவங்களை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இவனை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனாலும் கேஸ் ஒன்றும் முடியல. அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் திருப்பி போய் அவரை பார்க்க போகிறாரு. நீ யாரா, நீ எதுக்கு இங்கே வந்த, என்னென்ன பிரச்சனைகள் அது மாதிரிலாம் கேட்குறாரு. அது மாதிரி கேட்கும் போது அவன் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறான். என்னென்னா, நான் வேறு ஒரு ஆளுன்னு எனக்கு தெரியும், அதேமாரி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சேன், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்தது. இப்படி நிறைய பிரச்சனை போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் நான் வந்து அவங்களோட பையன் இல்லை. அதாவது நான் போய் சொல்லணும் பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் நான் அவங்க பையன் இல்லை. அவங்க அக்காவாக இருக்கட்டும், அவங்க அக்கா ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அவங்க மாமாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்க நான் அந்த பையன் இல்லைன்ற உண்மை தெரியும். இருந்தாலும் அவங்க என்னை கூட வச்சுருந்தாங்க. நான் இது வரைக்கும் அவங்க பேசுனதில் கேட்டதில் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. அதாவது அவங்க பையனை அவங்களே கொண்டிருக்கணும் அன்னைக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டு வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் என்னடா சொல்கிற சார்ல்ஸ், அதாவது ப்ரைவேட் டிடெக்டிவ் இருக்கும் பார்த்தீங்களா டிடெக்டிவ், அவர் வந்து என்னடா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் இந்த மாதிரி அவங்க கொலை பண்ணி அங்கேயே புதைச்சிருக்கணும், இதான் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 6 வருஷம் அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த பையன் வந்து இந்தமாரி நிறைய ஏமாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் 6 வருஷம் அவனுக்கு அமெரிக்கா ஜெயிலில் அடைக்கிறாங்க. அவன் வாழ்க்கை அப்படி போய்ட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க மாமா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாமாவே கால் பண்ணார். மாமா கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த பையன் இந்த பையன் கிடையாது, அந்த பையன் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அம்மா கூட சண்டை போட்டுருக்கும்போது அவங்க இறந்துருக்கலாம், அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவே சாவடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. சரி, நீங்கள் பயோ டிடெக்டிவ் அதிர்ச்சி தாங்கலை, என்னடா நடக்குது இந்த கேஸில் அப்படின்ற ரொம்ப யோசிச்சுட்டு அவங்க மாமா வந்து நேரில் வர சொல்கிறாரு. காணாமல் போனால அந்த பையனோட மாமாவை நேரில் வர சொல்கிறாரு. மறுநாள் நீங்கள் நேரில் வாங்க, ராத்திரி டைம், மறுநாள் நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் அவர் நேரில் வரல. என்னன்னு பார்த்தா அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. இறந்து போனோடனே இன்னும் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த கேஸ் வந்து எப்படியா முடிக்கலாம், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படியே. இப்போ வந்து சார்ல்ஸ் அவர் இறந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு மாமா இறந்தோடனே, அந்த காணாமல் போயிடும் மாமா இறந்தோடனே அவருக்கு வந்து இன்னும் சந்தேகம் அதிகமானோடனே பார்த்திங்கன்னா அந்த பையன் காணாமல் போன பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டை சுற்றி தோன்றுறாங்க. வீடை சுற்றி அந்த பையனோட சடலமாக அவங்க அம்மாவே கொன்று புதைச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தோடு தேடிட்டு இருக்காங்க. அந்த பையன், அதாவது காணாமல் போன பையன் இடத்துல நடிச்சிருந்தான் பார்த்தீங்களா, அவங்க வந்து 6 வருஷம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஜெயிலுக்கு மாற்றாது, ஸ்பெயினில் ஜெயிலில் போகிறாங்க. அங்கே வந்து போனோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதத்தில் வந்து பையனா அந்த பையன் வந்து வேறு ஒரு ஐடென்டிட்டியை திருடி அவன் வந்து திருப்பி கோர்ட்டில் கேஸ் பண்ணி அவன் வாழ்க்கை அப்படியே போய்ட்டு இன்னும் அவன் மற்றவங்கள ஐடென்டிட்டி திருடி தான் அவன் வந்துட்டுருக்கான். இப்போ இந்த கேஸ்க்குள்ளே வரலாம். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தோண்டி பார்த்த பிறகு எந்த ஒரு சடலமும் கிடைக்கல, எந்த ஒரு பணமும் கிடைக்கல. அவங்க வந்து டிடெக்டிவ் கடைசியாக சொல்கிறது என்னென்னா இவங்களே கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக ஆடில. இந்த கேஸில் வந்து யார் அவனே, அதாவது அவன் உண்மையிலே தொலைஞ்சி போனானா, இல்லை அவனை இவங்க தான் கொண்டுட்டாங்களா, இல்லைனா அவனே வந்து எங்கேயாவது சூசைட் பண்ணி இறந்துட்டானா அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து போலீஸில் வந்து ரொம்ப இதுவாகிட்டுருக்கு. திருப்பியும் பல வருடங்களாக அந்த கேஸை வந்து மூடிடுறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும், அந்த கேஸுக்கு வந்து இன்னும் ஆன்சர் கிடைக்கல. நீங்கள் யார் கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த வந்து அந்த பையனோட இடத்துல ஃபில்பின் பண்ண வந்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து சொன்ன உண்மை உங்களுக்கு தெரியும். அந்த டிடெக்டிவ்கிட்ட சொன்னால் இவங்க அம்மா அப்பா அவங்க தான் கொண்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னால், நீங்கள் யார் கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க மாமா கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவனே வந்து எங்கேயா போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் சொல்லி ஆகணும்.
இந்த கேஸ் வந்து இன்னும் கூட ஆன்சர் கண்டுபிடிக்கல. நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த காலத்தோட மிகப்பெரிய டிடெக்டிவ் நீங்கள் தான். நான் இந்த கேஸ் முழு டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி எங்கேயாச்சும் நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் கூகுளில் போய்ட்டு சார்ல்ஸ் அட்டன் பண்ண அந்த கேஸ் பேர் போட்டிங்கன்னா வரும். அப்படி இல்லைனா நிக்கோலஸ் பேர்கின் அன்சால்வ்டு கேஸ் அப்படி போட்டிங்கனாலும் வரும். அந்த பையனோட கேஸ் வரும், 13 வயசு பையனோட கேஸ் வரும். அந்த கேஸ் வந்து நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம். இதுலேயே நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் கொண்டு இருப்பா, இல்லைனா அந்த பையன் காணாமல் போயிட்டானா, இல்லை இவங்களே எதாவது பண்ணிட்டாங்களா, எங்கள் அப்பா அம்மா எதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை மாமா எதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை வேறு எங்கேயா மாட்டிக்கிட்டு எதாவது ஆகிட்டானா அப்படின்றத வந்து நீங்கள் கதை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, கதை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு எங்கே இடத்துல டவுட் வருது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட் வரும். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.